ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு என்ன ஆச்சுன்னா ரொம்ப மொக்கையா போச்சு கைஸ். ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பாரதி வந்து மயக்கம் போட்டு விழுகுறாங்க. இவரை ஆதியை வந்து ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே வந்து பார்த்து பாரதி மயக்கம் போட்டு விழுகுறத ஆதி பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டு விட்றாங்க. உடனே வந்து டாக்டர் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் கன்சீவாக இருக்கேன். கன்சீவாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுகிறதா சகஜம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஆதி வந்து ரொம்ப வருத்தப்படுறாப்புல. யாருன்னு தெரியல, மயக்கம் போட்டு விழுகுறாங்க, அந்த குழந்தையும் அவங்களையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே இந்த ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தாங்க இல்லையா, நிஷா, அவள் வந்து இப்படிலாம் யார் மேலேயும் இறக்கப்படாத அப்படின்னு சொன்னோடனே இறக்கப்படுறவங்க மேலே இறக்கப்பட்டுத்தானே ஆக முடியும், அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு. அப்புறம் இங்கே ஆண்டாள் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஆண்டாள் ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பந்தான் ஆண்டாளை இது பண்ணிட்டு போயிட்டான்ல, அதனால ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி இங்கே ஒரு கூத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது அழகர் வந்து அவங்க அப்பா மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பவித்ரா வந்து அழகர் மாதிரி ஆட் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து இதுதாங்க. வேற ஒன்றும் சுவாரஸ்யமெல்லாம் ஒன்றும்லாம் இல்லை. ஸோ ஆதிக்கு வந்து இந்த கோமாலேருந்து எந்திரிச்சிருவாரு இல்லையா, எந்திரிச்ச உடனே வந்து இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நிஷா வந்து அந்த அமெரிக்காக்காரி கூப்பிடுவா ஃபோன் பண்ணி. உடனே அவள் வந்து சொல்லுவா, எக்காரணத்தை கொண்டும் பாரதி வந்து ஆதியை பார்த்துடக்கூடாது, அந்த குழந்தையும் ஆதியை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. சொன்ன உடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஸோ இதான் கைஸ் நடக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ ரொம்ப கேவலமாக இருக்குது கைஸ், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பாட்டெல்லாம் போடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க, யாரோ ஒரு மாதிரி தெரிய மாட்டிருக்குது. ஆனால் வந்து ஃபீலிங்ஸ்லாம் வருதாமா, கஷ்டமாக இருக்குதாமா. அவன் மயக்கம் போட்டு விழுகும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குதாமா. என்னமோ இவன் பொண்ணே வந்து மயக்கம் போட்டு விழுகுற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. சரியா? அதாவது நம்ம பார்க்குறவங்கள முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இதயம் நாடகத்தில், ரொம்ப முட்டாளாக்குறாங்க. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதை பேசி பேசி எனக்கே வாய் வலிக்குது கைஸ். இதயம் சீரியலை இதில் வேற சண்டே எபிசோடு வேறாம, சண்டே வேற ஏதோ ஸ்பெஷல் எபிசோடாமல இதயம் சீரியல் பார்த்தீங்களா, ஆடு போட்டிருந்தாங்க. இந்த ஒவ்வொரு நாடகமும் 5 மணிக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லி போட்டே இருப்பாங்களே. இந்த வாரம் வந்து இதயம் சீரியல் வந்து என்னமோ பாரதி வந்து ஆதியை வந்து மீட் பண்ணுறாங்களாமா. உடனே உண்மையை வந்து தெரிஞ்சுக்குவாளா, நினைவுகள் எல்லாம் அழிச்சிருப்பான் இல்லையா, அந்த உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவாளா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்குறாங்க. சார், நீங்க உண்மையை தெரிஞ்சுக்குவாங்களோ இல்லையா சார், நாங்க இந்த இதயம் நாடகம் பார்க்குறவங்க எல்லாருமே நாங்க மண்டை பைத்தியம் முடிஞ்சு நினைவாளிகள்லாம் இழந்து நாங்க ஒரு பைத்தியக்காரங்களா ஆயிரம் மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த 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 மாதிரிதான் இருக்குது நாடகம். ரொம்ப இத்து போன நாடகம், ரொம்ப கேவலமான ஒரு நாடகம். சரியா? அந்த பிள்ளைய பார்த்தாலாம் இறக்க குணம்லாம் வருதாமா, அந்த அம்மா பாரதியை பார்த்தாலாம் இறக்க குணம் வருதாமா. ஆனா பொண்டாட்டின்ற மட்டும் ஆகும் இல்லையாமா. ஆமா, எனக்கு ஒரு டவுட் கைஸ். இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போதும் சரி, தூரமா போகும்போதும் சரி, இந்த ஹார்ட் பீட் அடிக்குமே, அதெல்லாம் இப்ப அடிக்கிறதே இல்லை. ஒருவேளை நினைவுகள்ல இருந்து பாரதி எடுத்தங்காட்டி ஹார்ட்டும் செத்து போச்சாட்டு இருக்குது, வாசுவோட ஹார்ட்டும் செத்து போச்சாட்டு இருக்குது. ஏன்னா கேட்டுக்கு டோர் பக்கத்துலயே தான் பாரதி வந்து தண்ணி குடிக்க போயிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து பக்கத்து தெருவுல வரும்போதே ஹார்ட் பீட் அடிக்கும். ஒரு சீன்லாம் பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து இவங்க அப்பதான் கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆவாங்க, இவர் வந்து சாமி கும்பிட்டு இருப்பாரு, ஹார்ட் பீட் வந்து அப்படி துடிக்குமாமா, துடி 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 துடின்னு துடிக்குமாமா. இப்ப வந்து பக்கத்துல டோர் கிட்ட தான் ஓபன் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இவர் உள்ள உட்காந்துருக்காரு, யாரு, நம்ம ராசத்தோர ஆதி. ஹார்ட் பீட் அடிக்கலையா? பொண்டாட்டி தானே போற, ஹார்ட் பீட் அடிக்கலையா? அப்ப வாசுவும் செத்து போயிட்டேனாட்டு இருக்குது. ஷோ சாமி, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கேவலமா இருக்கு. இங்க வந்து இவ்வளவு ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது, இதுல இந்த ஆண்டாள் ஃபேமிலி வந்து ரொம்ப சாலியா இருக்கிறாங்க. அங்க பாரதி என்னானா ஏதானா, ஆதிய போய் பார்த்தாளா, ஒரு ஒரு கவலையும் இல்ல. இங்க வந்து இவங்க டிராமா போட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க அம்மா அப்பா. இவங்க அழகரோட அம்மா அப்பாவோட கேரக்டரை வச்சு இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கேவலமா இருக்குது. அவ அங்க என்னானா பாரதி ஆதிய பார்த்தாளா,
தமிழ் பாப்பா என்னன்னா ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம் வைப்போம் ஒன்றும் கிடையாது. இவங்க நல்லா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. அழகரு ஆண்டாள் எல்லாமே. அஹ் கேவலமா இருக்கு நாடகம், ரொம்ப கேவலமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க guys. தயவு செஞ்சு இந்த நாடகத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு போட்டு சீக்கிரம் முடிச்சிருங்க.